ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகா பொடி. இதுக்கு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 கப் உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த கப்பில் பாதி கப் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அந்த கப்லேயும் 1/2 கப் கடலைப்பருப்பு, அது ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாவையும் இப்போ 200 கிராம் உளுத்தம்பருப்பு, அதில் 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ஒரு 200 கிராம் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் கட்டி எடுத்து அதையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெருங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா உப்பையும் அந்த சூட்டோட அடுப்பில் போட்டுருங்க, சட்டியில் போட்டுருங்க. அந்த சூடுலே இருக்கணும். அப்புறம் எள்ளு கொஞ்சமாக வறுத்து போட்டுக்கலாம். இது ரோஸ்டான காஞ்ச மிளகா பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு வறுத்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்து போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணிங்கன்னா இட்லி பொடி, டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆகிடும்.